ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பதிக்கு நாம தரிசனம் போகணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் புக் பண்ற டிக்கெட் நம்மளோட ட்ரெயின் டிக்கெட்டா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் டிராவல் பண்றதுக்கு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்றது ட்ரெயின் தாங்க. ஸோ ரயில்வேல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு பத்தி தான் பார்க்க போறோம். கட்டணத்துல 25% குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சலுகை எதற்கெல்லாம் பொருந்தும் அப்படின்றதையும் இதை பத்தி வந்திருக்கக்கூடிய கூடுதலான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இது பத்தி வந்திருக்கக்கூடிய ஃபுல் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாங்க. ரயில்கள்ல உயர் வகுப்பு ஏசி இருக்கை கட்டணம் 25% குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தே பாரத் ரயில்கள் உட்பட அனைத்து ட்ரெயின்கள்லையுமே இடங்கள் நிரம்புவதன் அடிப்படையில உயர் வகுப்பு மற்றும் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய ஏசி இருக்கை வசதி பயணத்துக்கான கட்டணத்தை அதிகபட்சமா 25% வரைக்கும் குறைக்கிறதுக்கு முடிவு செய்திருப்பதா ரயில்வே வாரியம் உத்தரவு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரயில்கள்ல உயர் வகுப்பு இருக்கைகளோட கட்டணமானது விமான கட்டணம் அளவுக்கு இருக்கிறது. இதனால ரயில்கள்ல உயர் வகுப்பு இருக்கைகள் எப்பவுமே ஃபில் ஆகுறது இல்ல. அதற்கு பதிலா பயணிகள் விமான பயணத்தை நாடும் நிலையும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரயில்கள்ல இருக்கக்கூடிய உயர் வகுப்பு இருக்கைகள் அனைத்தும் நிரம்புவதை ஊக்குவிக்கும் வகையில் கட்டண சலுகையை ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ரயில்கள்ல குளிர்சாதன இருக்கை வசதி பயண கட்டணம் குறைப்பு முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்தந்த ரயில்வே மண்டல முதன்மை தலைமை வர்த்தக மேலாளர்களுக்கு உரிய அதிகாரத்தை வழங்கவும் ரயில்வே அமைச்சகம் தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா ரயில்வே வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கட்டண சலுகை திட்டம் அனைத்து ரயில்கள்லையும் உயர் வகுப்பு அதாவது எக்ஸிகியூட்டிவ் அந்த வகுப்புலையும் இருக்கை மற்றும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய இருக்கை வசதி பெட்டிகளுக்கும் பொருந்தும். ரயில்கள்ல இருக்கைகள் நிரம்புவதன் அடிப்படையில இந்த கட்டண சலுகை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடிப்படை டிக்கெட் கட்டணத்திலிருந்து அதிகபட்சமா 25% வரைக்கும் சலுகை அளிக்கப்படும். முன்பதிவு கட்டணம், அதிவிரைவு கட்டணம், ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிற கட்டணங்கள் எப்பவும் போலதான் வசூலிக்கப்படும். அதோட பேஸ் ஃபேர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோச்சோட பேஸ் ஃபேர் சீட் ஃபேர்ல தான் இந்த 25% சலுகையானது வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டண சலுகை உங்களுக்கு டிக்கெட்டோட பேஸ் ஃபேர்ல மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற சார்ஜஸ் எல்லாம் எப்பவும் போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா 30 நாள்ல 50% குறைவான இருக்கைகள் மட்டும் நிரம்பிய ரயில்கள்ல இந்த சலுகையான திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கட்டண சலுகையை பொறுத்த வரைக்கும் பிற போட்டி பயணிகள் போக்குவரத்து முறைகள்ல கட்டணத்தின் அடிப்படையில நிர்ணயம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த கட்டண சலுகை திட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதே நேரம் ஏற்கனவே டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கட்டணம் திருப்பி அளிக்க மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டண சலுகை திட்டம் விடுமுறை நாட்கள் மற்றும் விழா காலங்கள்ல இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ரயில் பெட்டிகள்ல பயணிகளோட முன்பதிவு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்தே பாரத் ட்ரெயின்லயும் முன்பதிவுகள் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக அதுக்குமே இந்த கட்டண சலுகையானது பொருந்தும். ஆல்ரெடி முன்பதிவு செஞ்சவங்களுக்கு இந்த கட்டண சலுகையானது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சலுகையில வரக்கூடிய அமௌண்ட்டும் ரீஃபண்ட் கிடைக்காது. இதுக்கப்புறமா டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த சலுகையை பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டா அறிவிச்சிருக்கக்கூடிய கட்டண சலுகையா இருக்கு. அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, தீபாவளி பண்டிகைக்கான சொந்த ஊர் செல்பவர்களுக்கான ரயில் முன்பதிவு ஜூலை 12ஆம் தேதி தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 9ஆம் தேதி பயணிக்க விரும்புவோர் 12ஆம் தேதியும், நவம்பர் 10ஆம் தேதி பயணிக்க விரும்புவோர் 13ஆம் தேதியும், தீபாவளிக்கு முதல் நாள் பயணிக்க விரும்புவோர் அதாவது 14ஆம் தேதியும், தீபாவளி அன்று பயணிக்க விரும்புவோர் 15ஆம் தேதியும் உங்களோட டிக்கெட்டை முன்பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ட்ரெயின் டிக்கெட் எதுவும் இந்த டேட்ஸ்ல நீங்க புக் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டேட்டை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல வந்திருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ட்ரெயின்ல டிராவல் பண்றதுனால தான் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸை மட்டும் நம்ம இந்த சேனல்ல ஷேர் பண்றோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.